ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ பொறுத்தது போதும். நீ உன் சக்தி மீறி பொறுத்தாகிவிட்டது. நீ கண் கலங்கி நிற்பதை பார்க்க என்னாலேயே முடியவில்லை. நீ அமைதியாக இருந்தாலும் வேண்டுமென்றே உன்னிடத்தில் பேசி உன்னை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள உன்னை வம்பிழுப்பதற்காகவே பேச துடிக்கும் கூட்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. நீ அந்த மாய வலையில் மாட்டிக்கொள்ளாதே. மாட்டிக்கொண்டு பின்பு என்னிடம் வந்து புலம்பாதே. அவர்கள் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால்தான் நீ அமைதியாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. யாராக இருந்தாலும், உன்னை வெறுப்பவர்களாக இருந்தாலும், நீ யாரையும் வெறுக்காதே. நீ உண்மையான அன்பை மட்டும் காட்டு. உன்னை வேண்டாம் என ஒதுக்கி நீ கஷ்டப்பட்ட காலங்களில் உன்னிடம் பேசவே தயாராக இல்லாத நிலையில் இப்போது பேசுவதற்கு காரணம் என்ன என்பதை யோசி. நீ எல்லாம் அவர்கள் முன்பு வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உனக்களித்த வேலையிலிருந்து உன்னை திசை திருப்ப தீய சக்திகளால் அவர்களுக்கே தெரியாமல் மாய சூழ்ச்சி நடக்கின்றது. இதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே. நீ உன் வேலையை தொடர்ந்து செய். உன் பாதையில் கவனம் இருக்கட்டும். என் கையை இறுக பிடித்துக் கொள்வதை மறந்துவிட்டால் மாய சக்தி உன்னை ஆட்டுவிக்கும். நான் உன்னை எல்லாவற்றிலும் எல்லோரிடமும் பர்ஃபெக்டாக இருக்க உன்னை உருவாக்கவில்லை. எல்லோரிடமும் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்கவும் முடியாது. ஆனால் நான் உன்னை நன்றி மறவாத ஒரு பிள்ளையாக, ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கியுள்ளேன். அதனால் யாரையும் வெறுக்காதே, நன்றி மறவாதே. விரைவில் உனக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. என் சொல்படி கேட்டு ஒவ்வொரு நிமிடமும் நகர்த்தி செல். இல்லை என்றால் மனதால் ஒரு நொடி நினைத்து உன் மனதில் பட்டதை செய். நான் அதற்கு துணையில் நிற்பேன். இந்த பதிவை கேட்ட அடுத்த 7 மணி நேரத்திற்குள் இருவர் உன்னை ஆசிர்வதிக்க உன்னை தேடி வருவர். உன்னால் முடிந்த உதவியை செய். நான் உனக்கு ஏற்கனவே கூறியது போல் உன்னை ஷிரடிக்கு அழைத்து உன்னை ஆசிர்வதிக்க அனைத்து வேலைகளையும் தயார் செய்து உள்ளேன். நீ எனது ஆரத்தி தரிசனம் பெறுவாய். அதிசயங்களுக்காக காத்திரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.